தமிழ் சினிமா உலகில் மிக முக்கிய பங்கு பாக்கியராஜுக்கு உண்டு. எம்ஜிஆரே தன்னுடைய கலை வாரிசு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சார சொல்லியிருக்கார். இன்று அவர் இறந்து விட்டார், நம்மோடு இல்லை என்பதை மனசு ஏனோ ஏற்க மறுக்கிறது. அவர் அவர் நடித்த படங்கள், அவர் எழுதிய கதைகள், அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய சிந்தனை உள்ள படங்களாக இருக்கும். அது மிக அந்த காலத்துல அப்படி அவருடைய பாக்கியராஜ் படமா அப்படின்னு சொல்லி அந்த படத்துல ஒரு கிளைமாக்ஸ் சீன்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ ஒரு நச்சுன்னு ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் மனசுல போய் நிக்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி அந்த 7 நாட்கள் அப்படின்ற ஒரு படம், அந்த படம்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல கடைசி கிளைமாக்ஸ் சீன்ல அந்த அம்பிகாவை இவர் காதலிச்சிருக்கிறாரு. அம்பிகாவை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கடைசியில அந்த கல்யாணம் பண்ண அந்த அம்பிகாவுடைய கணவரே பாக்கியராஜை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு இந்தாங்க உங்களுடைய காதலை நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த கடைசி கிளைமாக்ஸ் அந்த வசனங்கள் எல்லாம் அவர் மலையாளம் பேசுற மாதிரி தான் இருக்கும். அதுல சட்டங்கள் எதை வேணாலும் திருத்தி இது பண்ண முடியும். ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய தமிழர் பண்பாடுகளை எதையும் செய்ய முடியாது. அதுதான் இப்ப அந்த தாலியை கழட்ட விடவே மாட்டான் அந்த அம்பிகா. அதாவது தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ எவ்வளவா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லும் பொழுது அதை தொடவே விட மாட்டான். அப்பதான் பாக்கியராஜ் சொல்லுவாரு, அதாவது என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனா உங்களுடைய மனைவி எப்பொழுதுமே எனக்கு காதலியாக முடியாது அப்படின்ற ஒரு அருமையான ஒரு வசனம், எல்லாரும் சிந்திக்கக்கூடிய வசனம். அது மாதிரி இன்னொரு படத்துல கூட ஒரு போஸ்ட்மேன் ஒரு போஸ்ட்மேன் காட்சியில இருக்கும். யாராவது போய் உங்க பத்தினி பேர் ஒருத்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்ணகி அப்படி இப்படின்னு உமாதேவி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கூட நச்சுன்னு ஒரு சொல்லுவார், அப்ப உங்க மனைவியெல்லாம் உங்களுக்கு பத்தினியா தெரியலையா, உங்க மனைவி பேரை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனைவிகள்லாம் சேர்ந்து சண்டைக்கு வர்ற மாதிரி ஒரு காட்சி. அது ஏன் சொல்றேன்னா, சிரிப்பா இருந்தா கூட அதுல ஒரு சிந்தனையை தூண்டுற விதமா, ஒரு சமுதாயத்தினுடைய சிந்தனையை தூண்டுற விதமா ஒரு நல்ல கதைகளை கொடுத்த, காதலாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், இல்லை எதா இருந்தாலும் மிக அருமையான ஒரு டைரக்டர். அவரை இழந்தது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.